வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை முடிந்து நாளை 18ஆம் தேதி பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிடச்சிருக்கு. இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகை முடிந்து நாளை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படும் நிலையில் பள்ளி கல்லூரிகளுக்கு கூடுதலாக ஒரு நாள் விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்று சற்று முன்பு வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா பரிசீலிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் ஊடக தளங்களில் இன்று காலையிலிருந்து வெளியான செய்தி, நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. பொங்கல் விடுமுறை இன்றுடன் நிறைவு பெறுவதால் பள்ளி கல்லூரிகள் நாளை முதல் மீண்டும் திறக்கப்படுகிறது. இந்த நிலையில் சொந்த ஊருக்கு சென்ற லட்சக்கணக்கான மக்கள் மீண்டும் திரும்ப ஏதுவாக நாளை அரசு விடுமுறை அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. இது குறித்து பரிசீலனை செய்து வருவதாகவும் இன்று மாலைக்குள் அரசு சார்பில் அறிவிப்பு வெளியாகலாம் என்று பொதுமக்கள் எதிர்பார்த்து கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் செய்தி கிடைச்சிருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 13, ஜனவரி 14, 15, 16, 17 தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை கொடுத்துருக்கிறதுனால மீண்டும் விடுமுறை வந்து கொடுத்தோம்னா பள்ளி மாணவர்களுக்கு அந்த தேர்வு சரியான நேரத்தில் நடத்தி முடிக்க முடியாது. முதல் திருப்புதல் தேர்வு, 2ஆம் திருப்புதல் தேர்வு, 10th 3ஆம் திருப்புதல் தேர்வு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோரிக்கை வந்து பரிசீலிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊருக்கு திரும்பிய மக்கள் மீண்டும் அந்த பணியிடங்களுக்கு திரும்புவதற்கு வசதியாக விடுமுறையாக ஒரு நாள் மட்டும் கூட்டி வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் தரப்பிலிருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதை கருத்தில் கொண்டு தமிழக அரசு பொங்கல் பண்டிகை விடுமுறையினை 4 நாட்களுக்கு, அதாவது ஜனவரி 18ஆம் தேதி வரை விடுமுறை நீட்டி உத்தரவிட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ விடுமுறை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்களா, 18ஆம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையாக ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டவுட்டாக இருந்தாலும், இன்னும் ஒரு சில ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்லாம் எப்படியும் வந்து பொங்கலுக்கு அடுத்த நாள் ஜனவரி 18ஆம் தேதி லீவ் விட்டுருவாங்கன்னு சொல்லி அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 18ஆம் தேதி வரைக்கும் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை கொடுத்துட்டாங்க. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்று மாலைக்குள்ளே அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பொங்கல் விடுமுறை ரிலேட்டடாக, பொங்கல் விடுமுறை நீட்டிப்பு தொடர்பாக ஏதாவது அப்டேட் வந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ சைட் பை உங்களுடைய எக்ஸாமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. சைட் பை சைட் உங்களுடைய ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடன் நீங்கள் பொங்கல் ஹாலிடே ரிலேட்டடாக 10th, 11th, 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன், பேப்பர் ப்ரெசன்டேஷன், ஆன்சர் கீ இதெல்லாம் நீங்கள் ரிலேட்டடாக நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான அப்டேட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். அடுத்தடுத்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டில் ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க, செகண்ட் டிவிஷன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி டைம் டேபிளும் போட போகிறோம். ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷார்ட்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்போ தான் அப்டேட் கிடைக்கும். தேங்க்யூ.